பாலாவுக்கு இப்படி ஒரு அவமானமா? கேபிஒய் பாலா இது வரைக்கும் பல படங்கள்ல காமெடியனா நடிச்சிருந்தாலும் காந்தி கண்ணாடி படம் மூலமாக ஹீரோவா அறிமுகமாறாரு. நடிப்பையும் தாண்டி சமூக சேவையில அக்கறை காட்டுற இவர் ஏழை எளிய மக்களை தேடி தேடி போய் உதவி செய்யறாரு. இதனால மக்கள் மனசுல இவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆகுறதால பட ப்ரமோஷன் வேலைகள் ரொம்பவே ஸ்பீடா நடக்குது. அந்த வகையில ஒரு இன்டர்வியூல பேசின பாலா, நான் இது வரைக்கும் 18 படங்களுக்கு மேல காமெடியனா நடிச்சிருக்கேன். ஆனா படத்துல அந்த சீனெல்லாம் வந்ததே கிடையாது. இதெல்லாம் சகஜம்னு நினைச்ச போதுதான் நண்பர் ஷெரீப் என்ன ஹீரோவாக்குற கதையை என்கிட்ட சொன்னாரு. சோ கதை நல்லா இருந்ததால பாலாஜி சக்திவேல் சார் மற்றும் வீடு அர்ச்சனா மேம் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கதையை கேட்டு சூப்பர்னு சொன்ன 50 நடிகைகளும் பாலா ஹீரோனதும் நோ சொல்லிட்டாங்க. அப்படி 51ஆவதா வந்த நடிகை தான் நமிதா கிருஷ்ணமூர்த்தி. அவங்க ஓகே சொன்னதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி செப்டம்பர் 5ஆம் தேதி எஸ்கே உடைய மதராசி படமும் ரிலீஸ் ஆகுது. நான் அவருக்கு போட்டி கிடையாது, அவர் படமும் ஜெயிக்கணும். எங்க படத்துக்கும் ஆதரவு கொடுங்க. அவருடைய மதராசி படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க எங்க படத்துக்கு வருவாங்க. நான் மக்களுக்கு உதவி செய்யறது விளம்பரம் கிடையாது. மக்கள் போட்ட பிச்சையால தான் நாங்க இப்ப நல்லா இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சதை திருப்பி செய்கிறேன்னு ரொம்பவே பெருந்தன்மையாக பேசினாரு பாலா.